பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். விசுவாசிகள் சில வேளைகளிலே நினைவிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் பாவம் செய்கிறார்கள். இப்படி அவர்கள் செய்கிறதினாலே தங்களுடைய வாழ்விலே அந்த பாவத்திற்கான தண்டனைகளையும் அந்த பாவத்திற்கான காரியங்களையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாய் கடந்து வருகிறார்கள். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கிறது என்று சொல்லி. யாக்கோபு 3:2 நாம் பார்க்கிறோம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கலாத்தியர் 2:11-13 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்ற சுமத்தினதினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படினில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புரோஜாதியர் உடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான். இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களிலே நாம் தவறுகிறதற்கு வழிகளை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். வழி தடிமாறி போகிறோம். இந்த நிலையை மாற்றும்படியாகத்தான் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஒளியில் நடந்தால் தேவன் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை ஒருபோதும் காணப்படாத அளவுக்கு அந்த பாவங்களை மறைத்து போடுகிறார். கிறிஸ்துவின் சிலுவையின் பலியின் அடிப்படையில் அவர் இதை செய்கிறார். நீங்கள் ரெண்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த முறை தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கான கிரேக்க வார்த்தை நிகழ்கால தொடர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து சுத்திகரிக்கிறார் என்று இங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறதான தேவன் அனுதினமும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் தான் நமக்கு விடுதலையும் அவருடைய இரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பும் நமக்கு உண்டாகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளினாலே, செயல்பாடுகளினாலே, பேச்சுக்களினாலே நாம் செய்ததான தப்பிதங்களுக்கு தேவனிடத்திலே நாம் இரக்கம் கேட்க வேண்டும். தேவன் அதை மன்னித்து மறக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்விலே அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.